ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் தாங்க ப்ரீடிங் ட்ரை பண்ண போகிறோம். கோல்டன் பேரட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு பேராகவே வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து நல்ல எக் லோட்லேயே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாகவே நம்மள்ட்ட இருந்த பேரட் இது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வீட்டில் இருக்க என்னோடய டேங்க்கில் வந்து ப்ரீடிங் செட்டப் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் ஈவன் ஆகிறதுக்காக நான் பாக்கெட்டோடு அப்படியே உள்ளே போட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணியாச்சு. உள்ளார ரிலீஸ் பண்ணிட்டேன், டாப்பையும் போட்டாச்சு. அண்ட் ஆக்சுவலாக இந்த பேரட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷாப்பில் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஷாப்பில் தனித்தனியாக பிரித்து போட்டு வச்சுருந்தேன். அந்த பிரித்து போட்டு வச்சுருந்த பேரட்டை தான் சரி ஓகே ப்ரீடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்து இதில் விட்டுருக்கேன். தெரியுதா, அந்த வயிறு பெருசாக இருக்கிறது வந்து ஃபீமேல், அந்த சைடு. இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலு. ஸோ செம்ம க்யூட்டாக விளாண்டுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க்கும் கோய் ஃபிஷ் ஒன்று இருந்துச்சு, ஸ்கேல்லெஸ் கோய் ஃபிஷ்ஷு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வேறு டேங்க்கில் மாற்றிட்டு ஓகே நம்ம வந்து பேரட்டை வந்து இதில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேங்கை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போயே உள்ளே விட்டுட்டேன். விட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி பானை மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீட் டைமில் பார்த்திங்கன்னா எக்கு அதில் தான் லே பண்ணும், குட்டி பாட்டு மாதிரி. ஸோ அடுத்த செட்டப் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குட்டி பாட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு குட்டி பாட்டு ஒன்று போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபாய் 80 ரூபாயும் வந்துச்சு, இல்லை 70 ரூபா. ஸோ வாங்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற போட்டேன், அப்படியே வைக்கல நான். ஸோ தண்ணி தொட்டி இன்னொரு தொட்டி இருந்துச்சு, அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்து சரின்னு சொல்லிட்டு நம்ம பேரட்டு இருக்க டேங்க்கில் அப்படியே பொறுமையாக ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட போகிறேன். ஓகே, லைட்டாக சாய்ச்ச மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படி சாய்ச்ச மாதிரி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஒரு ஹைடிங் பிளேஸாகவும் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷு ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருக்கும், நல்லா வீடு மாதிரி இருந்துட்டு சூப்பராக. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த குட்டி பானை, அதாவது பாட்டை வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ மேல் ஃபீமேல் பேர் பார்த்திங்கன்னா ரெண்டும் லெஃப்ட் சைடில் போய் மூலையில் போய் ஓரமாக ஒதுங்கிச்சு பயத்தில். அண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏர் மோட்டரில் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு போட்டு ஓட விட்டுட்ருந்தேன். ஸோ ஏன்னா உள்குள்ளே இன்டர்னல் ஃபில்ட்ரு வச்சுருந்தோம்னா ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ அதனால் ஏரேஷனை கொஞ்சம் குறைச்சி விட்டு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் வச்சு விட்டேன். ஸோ வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சரின்னு சொல்லிட்டு எங்கடா ஃபிஷ்ஷெல்லாம் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைவிட்டு இருந்தேன். சரி எங்கடா 2 ஃபிஷ்ஷுமே உள்ளே காணாமே அப்படின்னு பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு போய் சைடில் போய் டேங்க்கில் போய் பார்த்தேன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் தெரியலையே, உள்ளே பானைக்குள்ளேயும் ஃபிஷ் இருக்கான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு சைட் டேங்க்லேருந்து பார்த்தேன், ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் உள்ளே இருந்துச்சு. ஸோ என்னடா இன்னொரு ஃபிஷ்ஷை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தொலைவி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா பானைக்கு பின்னாடி போய் ஒரு ஃபிஷ் ஒழிஞ்சிருந்துச்சு. ஸோ இது வந்து மேல் ஃபிஷ்ஷுங்க, பானைக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எக் எது லே பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு பார்த்தேன். நானும் எக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நெட் எடுத்து பானையை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன். ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தா பானை அந்த சைடு இருக்கனால உள்ளே மீன் இருக்கிறதும் தெரியல, என்ன உள்ளே நடந்துருக்குன்னே தெரியல. ஸோ அழுங்காமல் ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து என்ன பண்ணேன்னா பானையை லைட்டாக அதாவது ஃப்ரண்ட் சைடு பார்த்து கொஞ்சம் திருப்பி வச்சு விட்டேன். ஆக்சுவலாக நான் திருப்புறப்போ கூட அந்த ஃபீமேல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா வெளியவே வரல, பயந்தும் ஓடலை, பானைக்குள்ளேயே இருந்துச்சு. பானையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுருந்துருக்கு. ஸோ ஓகே என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே தொலைகிட்டு அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஆனால் அந்த ஃபீமேல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அது பானையை விட்டு வெளியே வரல, தலையை அப்படியே உள்ளே வெளியே விட்டுட்டு எட்டிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா திருப்பி நான் என்ன பண்ணேன்னா அப்போ ஃபிஷ்ஷை செக் பண்ணேன். ஸோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே தலையை எட்டிட்டு வெளியவே நின்றுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திருப்பி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் செக் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி எட்டி தலையை பார்த்துட்டே இருந்துச்சு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் போய் செக் பண்ணேன். பேரட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணி வச்சுருந்துச்சு. ஸோ ஓகே ஹாப்பிடா அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் பான் செட் பண்ணதுலேருந்து 4வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து எக் லே பண்ணியிருக்கு. அண்டு எங்கடா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துச்சு, நல்லாவே ஒயிட்டாக எக்கு தெரிஞ்சுது. மேல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிச்சுங்க, அங்கேயே தான் இருந்துச்சு. நான் கூட மேல் ஃபிஷ்ஷும் உள்ளே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ மேல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அதே மாதிரி எப்பவும் போல் போயிட்டு தலைமை ஒழிஞ்சிக்கிட்டான். ஸோ ஃபீமேல் மட்டும் பார்த்திங்கன்னா எக்கு சூப்பராக லே பண்ணி உள்ளே வச்சுருந்துச்சு. ஸோ நானுமே ஹாப்பி. அண்ட் இதோட நெக்ஸ்ட் அப்டேட் நான் அரிசியாக கொடுக்குறேன்.